பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் 1 போதனை எண் 637 மற்றும் 638. போதனை நாள் 2/7/1976 வெள்ளிக்கிழமை. கூடுமானவரையும் புதுமக்கள் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். பழசை புதுக்காமல் தவிர்க்க வேண்டும். விவகாரம் குறைந்து வந்தால் சாட்சி பாவம் திடப்பட சல்லீசு. சாட்சி திடமானால் எப்படியானாலும் பிரயத்தனமோ திட்டமோ எதுவும் தேவையில்லை. ஜனக்கூட்டத்தில் அருவருப்பும் சுகத்தில் கழிப்பும் இலனாகி தனியே இருக்க மனவிருப்பும் வேண்டும். சாட்சி பாவம் திடப்படும் வரை ஏகாந்தம் இனிமை. திடப்பட்டால் அத்வைதமே, இரண்டற்ற ஏகாந்தமே. ஆனால் நான் சாட்சியே என்ற உணர்வும் அகங்காரியின் செயலும் என்னை பற்றாது என்ற உணர்வும் பல வேளைகளில் திடமாக இருக்கிறது. அப்போது எவ்வித பற்றுமின்றி எப்போதையும் விட எல்லா கருமமும் பிறரோடு அவர் இயல்புக்கு ஏற்றாற்போலவும் நன்கு நடைபெறுகிறது. இந்த மாதிரி செயல் இனிமையாக இருக்கிறது. அச்சமயம் அவ்விதம் நடைபெறும் செயலை விட்டுவிட்டு ஏகாந்தம் நாடுதல் வேண்டுமா? ஏகாந்தம் பிரயத்தனம் செய்து அடைவதென்று ஒருவனை ஏகாந்த வாசம் இழுத்துச் செல்லுகிறது. அதுபோலவே உபவாசமும். எவ்வித உணமும் எவ்வித விஷய இன்பமும் நுகராமல் இருக்க தானே தூண்டப்பட்டு அதிலிருந்து ஒரு அந்தரங்க சுகம் உண்டாகிறது. ஏகாந்தம் அந்தரங்க சுகம் உண்டாக துணை புரிகிறது. அந்தரங்க சுகம் என்பது அலைகள் தேய்ந்த சாந்தியே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.